காரமடை வட்டம் குட்டையூர் கிராமம் மாதேஸ்வரன் கோயில் அருகில் தான் நாம் நிற்கின்றோம். இப்போது இந்த கோயிலானது 17ஆம் நூற்றாண்டில் கொங்கு பகுதியை ஆட்சி செய்த விஜயநகர பேரரசின் கீழ் திருமலை நாயக்கரும் அவரின் கீழ் ஆட்சி செய்த மாதேஸ்வர மகாராஜாவினுடைய நினைவாக அவரது காலத்தில் உருவாக்கப்பட்ட கோயில். இது பசுமாடுகளுக்கு என்றே வழிபாட்டுக்குரிய தலமாக இருக்கின்றது. கோயில் முழுக்க பசு கன்றுகள் ஏராளமாக நூற்றுக்கணக்கில் அல்ல ஆயிரக்கணக்கான கன்றுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கால்நடைகளுக்கு ஏற்படுகின்ற நோய்களில் இருந்து தீர்ப்பதற்காக இப்பகுதியில் வாழக்கூடிய விவசாய பூமியைச் சேர்ந்த மக்கள், வேளாண் குடும்பத்தைச் சேர்ந்த மக்கள் அனைவரும் தங்களுடைய காளை மாடுகளையும் பசுமாடுகளையும் நோயிலிருந்து காப்பாற்றுவதற்காக இந்த மலையில் வந்து வேண்டிக் கொண்டு தீர்த்தம் வாங்கி மூலவருக்கு அபிஷேகம் செய்து அந்த தீர்த்தத்தை வாங்கி தெளித்து கொண்டு பசுமாடுகளை காப்பாகின்ற வழக்கம் கடந்த 300 ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்து வந்துள்ளது. மாதேஸ்வரன் என்கின்ற அரசன் நினைவாக அவரது காலத்திலே கட்டப்பட்டதனால் இந்த மலைக்கு மாதேஸ்வரம் மலை என்று பெயர். அங்கு இருக்கின்ற மூலவர் சிவபெருமானுக்கும் மாதேஸ்வரன் என்றுதான் பெயர் சூட்டி இருக்கின்றார்கள். வரலாற்று ரீதியான ஆதாரங்களோ கல்வெட்டுக்களோ இங்கு அதிகம் இல்லை என்றாலும் இந்த கோயிலை சுற்றி குகைத்தலங்கள் நிறைய காணப்படுகின்றன. எனவே ஒரு காலத்தில் இது சித்தர்கள் அதிகமாக இருந்த பகுதியாகத்தான் இருக்க வேண்டும். முனிவர்களும் தவம் இருந்த பகுதியாக இருக்க வேண்டும். அதற்கு மேலாக மாதேஸ்வரன் ஆதி மாதேஸ்வரர் கோயில் என்று ஒரு குகைத்தலம் மேலே உச்சியில் காட்டப்படுகின்றது. அந்த குகைக்குள் இருக்கின்ற லிங்கம் கிட்டத்தட்ட 1.25 அடி உயரமும் வட்ட ஆவடியாரும் கொண்டதாக விளங்குகின்றது. லிங்கத்தின் மையத்தில் முழு மனித உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. கண், மூக்கு, வாய், உதடு, நெற்றி, சிரித்த முகத்தோடு காட்டப்படுகின்ற சிவபெருமானுடைய மாதேஸ்வரராக அந்த உருவம் காட்டப்படுகின்றது. இந்த பகுதியில் கொங்கு பகுதியில் மனித முகத்தோடு இருக்கின்ற லிங்கத்தை வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த கோயிலில் இதனை பார்க்கலாம். ஆண்டுதோறும் மாட்டுப்பொங்கல் அன்று பெரிய அளவில் இங்கு விழாவானது நடைபெறுகின்றது. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளில் கிரிவலம் வருகின்றார்கள். கீழே அடிவாரத்தில் 8 அஷ்டலிங்கங்களுக்கு தனித்தனி கோயில்கள் 27/5/2014ஆம் ஆண்டு நமசிவாய என்கின்ற அறக்கட்டளை நிறுவனத்தாரும் உள்ளூர் மக்களுடைய நிதி உதவியாலும் பெரிய அளவில் கிரிவலப்பாதை அமைக்கப்பட்டு 8 திசைகளுக்கும் 8 லிங்கங்கள் வைக்கப்பட்டுள்ளன. அவர்களுக்கும் அந்த லிங்கங்களுக்கும் வழிபாடு முறையாக நடைபெற்று கிட்டத்தட்ட 9 மணி அளவிலே உச்சியில் இருக்கின்ற மாகேஸ்வர பெருமானுக்கு அழகான அபிஷேகமும் அலங்காரங்களும் நடைபெற்று தீபாரணை காட்டப்பட்டு மக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்படுகின்றது. அக்னி லிங்கத்தின் அருகே கிட்டத்தட்ட 43 படிக்கட்டுகள் உயரே மேலே சென்றோமானால் ஒரு குகைத்தலம் காணப்படுகின்றது. அந்த குகைத்தலத்தினுடைய அடிப்பகுதியிலே அகத்திற்கான தனி சன்னதியும் இடம்பெறுகின்றது. மேலே செல்ல ஒரு குகைத்தலத்தில் அர்த்தநாரீஸ்வரனுடைய முழு வடிவம் 7.5 அடி உயரத்தில் குகைத்தலத்துக்குள் இருக்கின்றது. 17ஆம் நூற்றாண்டிலே மன்னர்கள் காலத்தில் இந்த கோயிலானது மேலே உயரமாக மலை உச்சியிலேயே கட்டப்பட்டு பின் தீபாரணையில் நடைபெற்றிருக்கலாம். சுற்றுப்பாதையிலே கிரிவலம் செல்லக்கூடிய பாதையின் வழியிலேயே தாமரை குளம் ஒன்று சுனை நீர் பிடிக்கின்ற ஒரு சுனைத்தலம் இருக்கின்றது. அந்த குடிநீர் பகுதியை கொண்டுதான் முனிவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை அடையாளப்படுத்தலாம். கிட்டத்தட்ட 300-400 ஆண்டுகள் கால பழமை கொண்ட இந்த மாதேஸ்வரன் மலை கோயில் மாதேஸ்வரன் உடையார் இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கின்ற கோயிலாக அமைந்திருக்கின்றது. ஒவ்வொரு மாதமும் இங்கே வழிபாடு வருகின்ற மக்களினுடைய கூட்டம் பெருகிக் கொண்டிருக்கிறதே இந்த ஈசனுடைய கருணை என்றுதான் சொல்ல வேண்டும்.